நம்ம 5 நிமிஷத்தில் வெங்காய சட்னி பண்ணிடலாங்க. வெங்காயம், 2 பூண்டு, மிளகா வத்தல், கொஞ்சம் புளி, கொஞ்சம் கருவேப்பிலை, இதை பூரா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கணுங்க. மிக்ஸி ஜாரில் இப்படி வலுவலுன்னு அரைச்சிக்கணுங்க. நம்ம போட்ட வெங்காயத்தை இதெல்லாம் அரைச்சிட்டு வடைச்சட்டி வச்சு, இந்த வடைச்சட்டியில் நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றணும். நம்ம எண்ணெய் தேவைக்கு ஊற்றிக்கலாங்க. நிறைய புழங்குறவங்க நிறைய ஊற்றிக்கலாம், கம்மியாக இருக்கவங்க கம்மியாக ஊற்றிக்கலாம். நம்ம இதே நல்லெண்ணெய் வாங்கி வச்சுருக்கோம். இதே நல்லெண்ணெய் போட்டால் தான் சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். எந்த எண்ணெயும் ஊற்றிக்கலாம், ஆனால் நல்லெண்ணெய் இப்போ சேர்த்தோம்னா உடம்புக்கு நல்லது. அந்த பேர்லேயே நல்லெண்ணெய்ன்னு வருது பாருங்கள். நல்லெண்ணெய் சேர்த்தா உடம்புக்கு நல்லது. இந்த கடுகு வெடிச்சோடனே இந்த அரைச்சதை போடணுங்க. போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம சிம்மில் வச்சிடணும். வச்சோடனே நல்லா கொதித்தோடனே நல்லா கலர் மாதிரி வந்துடும். வந்தோடனே இறக்கி வச்சு நம்ம தோசைக்கு, கேப்பை தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம், இட்லிக்கு வச்சு சாப்பிட்லாம். நல்லா சுவையாக இருக்கும். இது அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சிடணுங்க. கொஞ்சம் கெட்டியாக அந்த சீக்கிரம் அடுப்பில் வச்சோம்னா அது வெங்காயம் வேலை அடிக்கும். கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு நல்லா கொஞ்சம் கெட்டியானே இறக்குனீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரம் 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இந்த வெங்காய சட்னி நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள். இது கலர் மாறினா நல்லா வெங்காயம் வடையெல்லாம் போயிருக்கும். இப்போ எடுத்து வச்சு நம்ம இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிடலாம். நல்லா சுவையாக இருக்கும். இது சட்னி பாருங்கள், வெங்காய சட்னி இட்லிக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. தோசைக்கும் நல்லாயிருக்கும். இது எல்லாருமே செஞ்சு பாருங்கள். 5 நிமிஷம் சீக்கிரம் ரெடி ஆயிடும்.